ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டிச் வித் லவ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு 300 ருபீஸில் எப்படி வந்துட்டு ஒரு அழகான ஒரு வெஸ்டர்ன் அவுட்ஃபிட் ட்ரெஸ் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லைனிங் பார்த்திங்கன்னா இதுக்கு 2.5 மீட்டர்ஸ். இது வந்து ஜார்ஜெட் ஃபேப்ரிக். இது பார்த்திங்கன்னா 3 மீட்டர்ஸ் இருக்குது, 60 இன்ச்சஸ் வித்தில். ஓகே, இது பார்த்திங்கன்னா 3 மீட்டர்ஸே வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் வந்து ஆன்லைனில் சுயம்பு ஸ்டோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோர் இருக்குது. அதில் வந்து நான் அது ஆன்லைனில் வந்துட்டு வாங்கினேன். இது 3 மீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு 100 ருபீஸ் அந்த மாதிரி தான் வருது. ஓகே, இதை இப்போ நம்ம எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது ஃபஸ்ட்டு இதனுடைய லைனிங்கை நான் 4ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதனுடைய டாப் போர்ஷன் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போது ஃபோல்டிங் சைட்லேருந்து ஒரு 2.5 இன்ச்சஸ் வந்து நெக் வித் மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா 3 இன்ச்சஸ் ஷோல்டர், 6.5 இன்ச்சஸ் வந்து ஆம்கோல்னுடைய ஹைட், 9 இன்ச்சஸ் செஸ்ட் ரவுண்ட் ப்ளஸ் சீமிங்க்கு ஒரு 1.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போது இதனுடைய ஆம்கோல் வந்து நான் ஷேப் வரைஞ்சிட்டேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த டாப் போர்ஷனுடைய ஹைட் நம்ம மார்க் பண்ணுறோம். ஓகே, இப்போது இதனுடைய ஹைட்டு 15.5 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். 1/2 இன்ச் வந்து சீமிங்க்கு போயிடும். 15 இன்ச்சஸ் வந்து ஹைட்டில் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே, அதுக்கப்புறமா 8 இன்ச்சஸ் வந்து அந்த கீழே வெஸ்ட் ரவுண்டும் ப்ளஸ் சீமிங்க்கும் மார்க் பண்ணி அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நெக்கினுடைய ஹைட் பார்த்திங்கன்னா 5 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரே மாதிரி நான் மார்க் பண்ணி கட் பண்ணுறேன். ஓகே, இப்போ இதை கட் பண்ணிடலாம். இப்போ இந்த கீழே பார்த்திங்கன்னா ஓப்பன் சைடில் ஒரு 3/4 இன்ச்சிலேருந்து 1 இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப் கொடுக்கறதுக்காக நான் கட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ கீழே இந்த மாதிரியான ஒரு ஷேப்பில் கட் பண்ணிடலாம். இப்போ நாச்சஸ் போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மீதம் இருக்கிற துணியை நம்ம ஸ்கர்ட் போர்ஷனுக்காக ஃபோல்ட் பண்ணணும். துணியை 4ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். வித் வைஸ் 4ஆக நான் ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இப்போ நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த டாப் போர்ஷன் எடுத்து இந்த ஃபோல்டிங் சைடும் அந்த டாப்பினுடைய ஃபோல்டிங் சைடும் ஒரே மாதிரி வச்சு இந்த இடத்துல நான் இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே, அந்த ரவுண்ட் வர இடத்துல இப்போ மேலே நம்ம எந்த அளவுக்கு கர்வ் ஷேப்புக்கு மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கீழே இறக்கி நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே, ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு கீழே இறக்கி இந்த மேலே மார்க் பண்ணியிருக்கேன் ஒரு மார்க்கிங். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 32 இன்ச் அளவு ஹைட் நான் இதில் மார்க் பண்ணுறேன். நமக்கு மெயின் ஃபேப்ரிக்கில் 35.5 இன்ச்சு ஹைட் தேவைப்படுது. இதில் 32 இன்ச்சு நான் ஹைட் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணி இந்த மாதிரி ஏ லைன் ஸ்கர்ட்டாக இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இதை நான் கட் பண்ணிடுறேன். இப்போது இந்த க்ராஸாக இந்த மாதிரி கட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஏ லைன் வந்து கட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ மெயின் ஃபேப்ரிக் எடுத்து இந்த டாப் போர்ஷனு லைனிங் கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதை அப்படியே வச்சு கட் பண்ணிக்கலாம். இதனுடைய நெக்லைன் மட்டும் நான் கட் பண்ணலை, ஏன்னா நம்ம ஸ்டிச் பண்ணி திருப்புவோம், அதுக்காக அப்படியே விட்டுருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா துணியை இந்த மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நான் டபுளாக ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது என் சைடு இருக்கிற துணி அப்படியே எனக்கு ஆப்போசிட்டில் இந்த மாதிரி ஒரு கோன் ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது நமக்கு துணி 4ஆக இருக்குது.
இப்போது ஆல்ரெடி நம்ம டாப் போர்ஷன் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை எடுத்து அந்த ஃபோல்டிங் சைடில் வர மாதிரி இப்படி ப்ளேஸ் பண்ணி எந்த இடத்துல கரெக்டாக அந்த ரவுண்ட் வந்து நமக்கு வருதோ அங்கே மார்க் பண்ணிக்கலாம். நான் அந்த ஃபோல்டிங் சைடு மட்டும் மார்க் பண்ணியிருப்பேன். இப்போ அந்த கார்னர்லேருந்து எத்தனை இன்ச்சஸ் வருதோ அதே இதை அந்த கார்னர்லேருந்து இந்த மாதிரி வச்சு நான் மார்க் பண்ணுறேன். எனக்கு 12.5 இன்ச்சஸ் வந்தது. அந்த 12.5 இன்ச்சஸ் வந்து அந்த டேப்பை அந்த எட்ஜில் வச்சு 12.5 இன்ச்சஸ் வச்சு மார்க் பண்ணும்போது அந்த கர்வ் ஷேப் கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம மேலே மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இந்த இடத்துல டேப்பு வச்சுட்டு நம்ம ஸ்கர்ட் போர்ஷனுடைய ஹைட் மார்க் பண்ணுறோம். இப்போ இதனுடைய ஹைட் பார்த்திங்கன்னா 35.5 இன்ச்சஸ் வருது. நான் 35.5 இன்ச்சஸை மேலே அப்படியே டேப்பு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே இந்த மாதிரி வச்சு 35.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டேன். இப்போ இதை நான் கட் பண்ணுறேன். கீழே கட் பண்ணியாச்சு. ஓகே, அதே மாதிரி மேலேயும் கட் பண்ணிக்கிறேன். மெத்தட் வந்து இதுதான். நீங்கள் எந்த அளவான மெஷர்மெண்ட்டாக இருந்தாலும் இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ மீதம் இருக்கிற துணியை அப்படியே எடுத்துகிட்டு ஒரு அம்பர்லா ஸ்லீவ் வந்து கட் பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம அம்பர்லா ஸ்கர்ட்க்கு வந்து எப்படி நம்ம ஃபோல்ட் பண்ணோமோ அதே மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணி ஒரு கோன் ஷேப்பில் திரும்ப ஒரு ஃபோல்டிங் பண்ணிவிட்டு இப்போது இதனுடைய அந்த ஆம்கோல் இருக்குது இல்லைங்களா, ஆம்கோலில் இந்த ஃபோல்டிங் சைட்லேருந்து இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. வச்சுட்டு நம்ம ஸ்கர்ட் போர்ஷனுக்கு எப்படி நம்ம வந்து மார்க் பண்ணோமோ அதே மார்க்கிங் தான். ஓகே, இந்த மாதிரி மார்க் பண்ணி கர்வ் கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போது இதிலேருந்து நம்ம ஸ்லீவ்னுடைய ஹைட் எடுத்துக்கலாம். நைன் இன்ச்சஸ் நான் ஹைட் எடுத்திருக்கேன். அதே 9 இன்ச்சஸாக மேலே மார்க் பண்ணியிருக்கிற அந்த இடத்துல டேப் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ மார்க் பண்ணியாச்சு. இதை நம்ம கட் பண்ணிடலாம். இது உங்களுக்கு துணி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஃப்ளேர் நிறைய வர மாதிரியும் ஹைட் வர மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் இதை கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு மீதம் இருக்கிற துணி இருக்கு இல்லையா, இதில் நம்ம இதில் வெஸ்ட்டில் வந்து ஒரு ரோப் கொடுக்க போகிறோம். அந்த ரோப்புக்காக ஒரு 4 இன்ச்சஸ் வித்தில் நான் துணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸ்ட்ரெயிட் பீஸ். அவ்வளோதான். இதில் இப்போ கட்டிங் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இது எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம எப்பவும் போல் டாப் போர்ஷன் எடுத்து மெயின் ஃபேப்ரிக்குடைய நல்ல பக்கத்தில் லைனிங்கை ப்ளேஸ் பண்ணி இப்போ நெக்கில் இன்னும் ஸ்டிச் பண்ணுறேன். ஸ்டிச் பண்ணி இப்போது உள்ளே இருக்கிற அந்த மெயின் ஃபேப்ரிக்கை கட் பண்ணிடலாம். ஓகே, கட் பண்ணிவிட்டு நாச்சஸ் போட்டுக்கிறேன். நாச்சஸ் போட்டுட்டு இந்த துணியை அப்படியே உள்பக்கமாக திருப்பி விட்டுடுறேன். ஓகே, திருப்பி விட்டுட்டு அந்த நெக்லைனுடைய ஓரமாக ஒரு தையல் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போது இன்னொரு தையல் ஒரு 1/2 இன்ச் கேப்பில் இன்னொரு தையல் போட்டுக்கிறேன். போட்டதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணோன்னா இதனுடைய ஆம்கோலில் மெயின் ஃபேப்ரிக்கும் இந்த லைனிங்கையும் சேர்த்து வச்சு ஒரு தையல் போடணும். அதே மாதிரி 2 பக்கமும் ஆம்கோலில் தையல் போட்டுட்டு இப்போது பாருங்கள், 2 பக்கமும் நான் தையல் போட்டுட்டேன். எக்ஸஸாக இருக்கிற ஃபேப்ரிக்கை கட் பண்ணி ரிமூவ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா இந்த கீழ் பகுதியில் மெயின் ஃபேப்ரிக்கையும் லைனிங்கையும் சேர்த்து வச்சு ஒரு தையல் போட்டுக்கிறேன். இதுலேயும் எக்ஸஸாக இருக்கிற ஃபேப்ரிக்கை கட் பண்ணிடலாம். ஏன்னா இது ஜார்ஜெட் ஃபேப்ரிக் அப்படிங்கும்போது உங்களுக்கு நழுவிட்டே இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் சுற்றி தையல் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு பக்கம் ஃபேப்ரிக் இருக்கு இல்லையா, அதையும் ரெடி பண்ணிக்கணும். நான் ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ 2 ஃபேப்ரிக்கையும் சேர்த்து அதனுடைய ஷோல்டரை ஜாயின் பண்ணிக்க போகிறோம். ஓகே, டபுள் ஸ்டிச் போட்டிருக்கேன். போட்டுட்டு அதனுடைய எட்ஜில் ஒரு தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணுறேன்.
ஓகே, இப்போது ஜாயின் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இதனுடைய ஸ்லீவ் வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். அதுக்காக ஸ்லீவ் எடுத்து அதனுடைய கீழ்ப்பகுதியில் சின்னதாக ஒரு டபுள் ஃபோல்ட் பண்ணி, இந்த மாதிரி சின்னதாக டபுள் ஃபோல்ட் பண்ணி ஒரு தையல் போட்டுக்கணும். ஓகே, இந்த மாதிரி 2 ஸ்லீவையும் ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஓகே, இந்த மாதிரி இருக்கும். இப்போ 2 ஸ்லீவும் நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். இதை எடுத்து நம்ம அதனுடைய ஷோல்டரில் மிட் பாயிண்ட்டை கரெக்டாக செக் பண்ணி ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். ரொம்பவே சிம்பிள் தான். இது பார்த்திங்கன்னா எனக்கு 3 மீட்டர்ஸ் வந்து 60 இன்ச்சஸ் வித்து ஜார்ஜெட் ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா 100 ருபீஸ் தான் வந்தது. இந்த ஸ்டோரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய உங்களுக்கு ஆஃபர் கூட நிறைய கொடுப்பாங்க. சம்மரில் திடீர்னு கிளியரன்ஸ் சேல் அந்த மாதிரி டைமில் நான் நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து எடுத்து வச்சுருப்பேன். ஓகே, இந்த மாதிரி இப்போ 2 ஸ்லீவும் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போது இதனுடைய ஸ்கர்ட் போர்ஷன் நம்ம ஜாயின் பண்ணணும். அதுக்காக இந்த லைனிங் ஃபேப்ரிக்கை இதனுடைய உள்பக்கத்தில் லைனிங் இருக்கு இல்லையா, அந்த பக்கமாக வச்சு இப்படி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது இதனுடைய மெயின் ஃபேப்ரிக்கையும் இந்த மெயின் ஃபேப்ரிக்கினுடைய நல்ல பக்கத்து மேலே வச்சுருக்கேன். ஓகே, இப்போது கீழே லைனிங், நடுவில் பார்த்திங்கன்னா டாப் போர்ஷன் இருக்குது. அதனுடைய நல்ல பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்கர்ட் போர்ஷனுடைய அந்த மெயின் ஃபேப்ரிக் இருக்குது. ஓகே, 3ஐயும் சேர்த்து வச்சு இப்போ தையல் போட்டுட்டு வரேன். இதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் வச்சு ஸ்டிச் பண்ணிடணும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா இது மெட்டீரியல் வந்து 100 ருபீஸ் ப்ளஸ் வந்து 2.5 இன்ச்சஸ் வந்து 150 ருபீஸ் வந்து லைனிங் ஆகுது. ஸோ 250 ருபீஸில் உங்களுக்கு ரொம்பவே அழகான ஒரு ட்ரெஸ் வந்து ரெடி ஆகிடும். இது நீங்கள் கடையில் வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்கும். ஓகே, இப்போது நம்ம ஸ்கர்ட் போர்ஷன் ஜாயின் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ ஸ்லீவ்லேருந்து சைடு வந்து ஸ்டிச் பண்ணுறோம். இப்போது ஸ்லீவ்லேருந்து கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ணி வச்சுருக்கிற அந்த மெஷர்மெண்ட் படி நீங்கள் அதிலையே தையல் போட்டுட்டு வாங்க. இப்போ இந்த டாப் அண்ட் பாட்டம் வந்து நம்ம ஜாயின் பண்ணியிருக்கிற இடம் வரைக்கும் அந்த கரெக்டான மெஷர்மெண்ட்டில் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி டபுள் ஸ்டிச் பண்ணி ரிவர்ஸில் வந்து திரும்பவும் எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கிறேன். இந்த ஸ்டிச்சஸ் போட்டதுக்கப்புறமா நம்ம ஸ்கர்ட் போர்ஷனை ஸ்டிச் பண்ணணும். ஓகே, இப்போது இந்த லைனிங்கை இப்படி மேலே எடுத்து விட்டுட்டு இந்த மெயின் ஃபேப்ரிக் அந்த மேலேருந்து வந்து நம்ம எந்த இடத்துல தையல் போட்டு முடிச்சிருக்கோமோ அந்த இடத்துலேருந்து நம்ம தைச்சி விட ஆரம்பிக்கணும். ஓகே, இந்த மாதிரி கீழே வரைக்கும் ஸ்டிச் பண்ணிடலாம். ஓகே, இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மேலே எடுத்து விட்ருக்கிற லைனிங்கை பாருங்கள், அதனுடைய பாட்டம் போர்ஷன்லேருந்து ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இதே மெத்தடில் தான் நம்ம 2 பக்கமும் இன்னொரு பக்கத்துலேயும் ஸ்டிச் பண்ணணும். இது நீங்கள் அந்த எட்ஜிலேயே ஃபினிஷ் பண்ணிங்கனாலும் போதும். ஓகே, இப்போ பாருங்கள் 2 பக்கமும் ஸ்டிச் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இதனுடைய பாட்டம்மை சின்னதாக டபுள் ஃபோல்ட் பண்ணி லைனிங்லேயும் மெயின் ஃபேப்ரிக்லேயும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பாட்டம் வந்து நீங்கள் சின்னதாக டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம வந்து ட்ரெஸ்ஸை வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். ஓகே, இதனுடைய லைனிங்கும் அதே மாதிரி ஃபினிஷ் பண்ணிடலாம்.
ஓகே. அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, ஒரு ரோப்க்காக அந்த துணியை எடுத்துக்கிறேன். அதை இந்த மாதிரி ரிவர்ஸ் சைடில் திருப்பி, ஓகே, இந்த மாதிரி கொஞ்சம் க்ராஸாக ஸ்டார்ட் பண்ணி அந்த ரோப் வந்து உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி, ஓகே, அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டுக்கிறேன். இடையில கொஞ்சம் இடத்துல லைட்டாக கேப் விட்டுக்கிறேன் இந்த துணியை திருப்புறதுக்காக. ஓகே, இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ரோப்பை நான் திருப்பி விட்டுக்கிறேன். பாருங்கள், இந்த இடத்துல லாக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கேப் விட்டுட்டு திரும்பவும் நான் ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறேன். இதை திருப்பி விட்டதுக்கப்புறமா நான் இதை வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுடுறேன். ஓகே, இதில் இந்த மாதிரி இந்த கேப்பில், ஓகே, இதை அப்படியே வெளியே கொண்டு வந்துட்டேன். அதே மாதிரி இன்னொரு பக்கத்தில் இருக்கிற துணியும் இந்த மாதிரி வெளியே கொண்டு வந்துடுறேன். இப்போ நமக்கு ரோப் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, அவ்வளோதான், நம்ம வந்து ட்ரெஸ்ஸை ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதனுடைய இந்த கேப்பை ஃபில் பண்ணிடுறேன் நான் ஸ்டிச் பண்ணி. இதை இப்போ வெஸ்ட்டில் வந்துட்டு நம்ம ரோப் வந்து கட்டிக்கலாம். வெஸ்டர்ன் ஸ்டைலில் உங்களுக்கு இருக்கும் இந்த ரோப் வந்து நீங்கள் டைப் பண்ணும்போது. பாருங்கள், ஃபினிஷிங் இந்த மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 250 ரூபீஸில் வந்து ஒரு அழகான ஒரு ட்ரெஸ் ரெடி பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.